வணக்கம் நண்பர்களே. உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக ஒரு விழிப்புணர்வு தகவலை உங்கள் முன் வைக்கிறேன். அதாவது இப்போ நாம் வெளியூருக்கு எங்கே போனாலும் சரி, மொபைல் ஃபோன் கையுமா எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். ஆனால் அவசர காலகட்டத்தில் சார்ஜர் இல்லாமலே ஆகி போயிடுது. இன்றும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு பக்கம் நம்முடைய கவனக்குறைவு இருந்தாலும் சார்ஜுங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த விஷயத்தினால் பல பிரச்சனைகள் எழுந்துள்ளது. அதில் முக்கியமான ஒரு வேடு இன்று வந்துள்ளது செய்திகள் என்னவென்றால், சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாப்பிங்கோ ஒரு கடைகளோ ஒரு சென்ட்ரு மாதிரியோ திறக்கப் போகிறார்கள். அதுவும் அனைத்து பஸ் நிலையங்களிலோ, அதாவது டிரைவிங் பண்ணக்கூடிய இடங்களோ, ரயில்வே ஸ்டேஷனோ, நம்ம போகக்கூடிய எங்கெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ, கூட்ட நாட்டங்கள் அதிகமாக இருக்கிறதோ, அங்கே எல்லாம் கோயில் விழாக்கள் இப்படி எல்லா இடங்களிலுமே இந்த மாதிரி சார்ஜிங் சென்டர் மாதிரி திறக்க போகிறாங்கிற ஒரு புதிய தகவல் வந்துள்ளது. ஆகவே இது நல்ல விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே இதில் நல்ல விஷயம்னு சொல்லும்போது, நாம் சார்ஜிங் பண்ண செல்ஃபோன் கொடுத்துட்டு ஒன்று போயிடுவோம், இல்லை பக்கத்தில் அடிப்போம், இல்லை டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாக்கிங் மாதிரி ஒரு கருவியை அது பக்கத்துலேயே பொருத்தியிருந்தாங்க. அந்த சாக்கிங் கருவி மாதிரி பொருத்திட்டு அதன் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிறத அக்கௌண்ட் நம்பர் அதாவது சாக்கிங் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சாக் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி பொருத்திருந்தாங்க. அதை பொருத்துறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸு கேலரியில் இருந்து நம்ம ரகசிய அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே அனைத்தும் ஃபோனில் உள்ளது எல்லாமே நம்முடைய செயலி அனைத்தும் அவங்களிடம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பரை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதோ, பணம் பறிக்கிறதோ, ஏதாவது வீடியோஸ் இருந்தாலோ, அது போக அவங்க அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எடுக்கிறதுலேருந்து அனைத்து வேலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்யக்கூடியது எங்கே போனாலும் வந்தாலும் சார்ஜிங் கையில் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது. சாதாரண கடைகளில் அங்கெல்லாம் கொடுக்கறது தவறு. ஆகவே அதை கொடுத்துட்டு மாட்டிட்டு திருப்பி இப்போ போலீஸ்கிட்ட போய் நிற்கிறதும், இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு சொல்கிறதும் இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆகவே நீங்கள் உஷாராக இருந்தாலும் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறது தான் நம்முடைய சிந்தனையாகவே இருக்க வேண்டும். அதுக்காண்டி எல்லா நேரத்துலையும் போய் காவல்துறை துணையாக தான் இருப்பாங்க. நண்பர் தான், நம்மளுடைய நண்பர் தான் காவல்துறை. அதுக்காண்டி எந்த நேரமும் அவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது. கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியாக நம்மளும் நடந்துக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வை அவங்க முன் வைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்காண்டி சொல்லலை, அது உங்களுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுபோக மக்கள் மன்றத்தின் ஒருவன் அந்த இதில் யூடியூப் சேனல் மூலமாகவும் உங்களுக்காக நான் இதன் மூலமாக பேசியிருக்கிறேன். அது மூலமாகவும் கேளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.